என்னடி பேசுங்கிறாங்க? யாரோட பேசுறீங்க? அந்த பையனாண்டியா? அது நிக்கிறேன்யா. இங்கே பேசுறீங்க, அங்க பார்த்து பேசுறீங்க. காலையில செருப்பு எடுத்து வந்து வித்தியா இல்லையா? நீ செருப்பு வித்து குடிச்சுட்டியா? ஒரு ஜத கூட விக்கல. நான் ஒரு தவறு செய்யலையப்பா. அத பார்த்தா ஒரு வரப்பா இடுமா வரப்பா. ஓடாதே அம்மா, ஓடாதே 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 ஓடாதே. யார் நீ? செருப்பு எடுக்க கதை காலு காலியா இருக்குது. செருப்பு எடுக்க வந்தவன் இல்லப்பா, என் தாயை துரத்தி வருகிறேன். தாய் வெட்ட வேண்டும். ஆடு வெட்டலாம், மாடு வெட்டலாம், பெற்ற தாயை வெட்டலாமா? பெற்ற தாயா வெட்டதான் ஓடி வருகிறேன். எதுக்கு கேட்ட? என் தாய் கற்பிணியில் இழந்து விட்டால், அதனால வெட்ட வருகிறேன். வழி விடுங்க. உங்க தாய் இந்த பக்கம் வரல. தாயை வெட்ட பாக்குறேன். அம்மா அந்த பக்கம் வரவில்லை. உண்மையாகவா? ஆமாங்க, உண்மையா வரல. உங்க தாய் வரவே இல்லை. சரி, நம்பி போறேன். அப்படி பார்த்து வச்சுக்க, நீ உயிரோட இருக்க மாட்டீங்க. மறக்க மாட்டேன் தாய், நன்றி மறக்கவே மாட்டேன்மா. நான் வருகிறேன் தாயி, நான் வருகிறேன். அம்மா அந்த நேரத்திலே அருந்ததி இனத்தை சேர்ந்தவள் அடைக்கலம் கொடுத்தாள். வழிவிட மறுத்தார்கள். இருவரும் வெட்டி வீழ்த்தி விட்டேன். பரசுராமா, எப்படியோ சத்தியத்தை காப்பாற்றி விட்டாய். ஆகையால் என் மனமகிழ்ந்து வரம் தருகிறேன். என்ன வரம் கேள். அப்பா, என்ன? எனக்கு வரம் கொடுக்க போனீங்களா? உண்மைதான் தந்தையே, நீங்க வரம் கொடுப்பதாக எனக்கு முதல்ல சத்தியம் செய்ய வேண்டும். பரசுராமா, தந்தை மீது நம்பிக்கை இல்லையா? சரி, சத்தியமாக உண்மையாக நீ கேட்கு வரத்தை நான் தருகிறேன். தந்தையே, வரத்தை நான் கேட்கட்டுமா? என் அண்ணன்மார்கள் நீ சாபத்தை கொடுத்து விட்டாய். நரி குறவராக பிறந்து விட்டார்கள். அவர் மூவரும் நல்ல முறையில வர வேண்டும். உங்கள் அண்ணன்மார்கள் என்னால் சாபத்தை பெற்று விட்டார்கள். ஆகையினால் மீண்டும் உன்னை போன்று உடம்பெற வேண்டும். உடம்பெற வேண்டும். அப்படியே அடித்தேன் பெற்றுக்கொள். மிக்க மகிழ்ச்சி. தந்தையே, இன்னொரு வரம் என்ன தெரியுமா? உன் வார்த்தை கேட்டு என் தாய் வெட்டி வீழ்த்தி விட்டேன். இப்ப என் தாய் 10 மாதம் சுமந்து பெற்றது. என் தாய் உயிரோடு வர வேண்டும். இறந்து விட்டால் உன் தாய் எப்படி மீண்டும் வருவாள்? அப்பா, வரம் கொடுத்திருக்கிறீர்கள், சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறீர்கள். சரி, நீ கேட்டபடியே உன் தாயை நீ பார்க்க முடியும். இதுதான் கமண்டல நீர். இதை எடுத்து சென்று அந்த 2 சேத்தையும் ஒன்றாக சேர்த்து நீரை தெளித்தால் வருவாள் உன் தாய். மிக்க மகிழ்ச்சி. உண்மையாகவா? வருகிறேன் வருகிறேன். என் தந்தை உரைத்த பிரகாரம் கமண்டல ஜலத்தை வைத்து தெளித்தேன். உயிர் பெற்று விட்டார்கள். சந்திப்போம். ஐயோ அம்மா, தவறு நடந்து விட்டதே, தவறு நடந்து விட்டதே. அப்பா, ஆத்திரக்காரனுக்கு அறிவு மட்டும் என்பார்கள். மாறிவிட்டது, மாறிவிட்டது, மாறிவிட்டது. தாயின் பாசத்தால் ஓடினேன். இருள் சூழ்ந்த நேரமாக இருந்ததால் நான்
உடலிலே வைத்து ஜலத்தை தெளித்து விட்டேன். அருந்தனுடைய சிரத்தை தாயின் உடலில் வைத்து ஜலத்தை தெளித்து விட்டேன். உருவம் மாறிவிட்டதப்பா, உருவம் மாறிவிட்டது. உருவம் மாறிவிட்டது, சிரம் மாறிவிட்டது. இதோ பார்த்தாயா, உன் தாயின் முகம் உடலோ நீச்ச உடல். அந்த நீச்ச உடல் இந்த பூமியிலே புதைக்கப்படும். உன் தாய் சிரம் மட்டும் மக்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கும். இதோ பார்த்தாயா, அந்த பெண் அருந்ததி பெண், அதாவது அருந்ததி பெண்ணுடைய உருவமானது இந்த ஆலயத்திலே எப்படி இருக்க வேண்டும்? எப்படி தாத்தையே? இல்லை, இந்த ஆலயத்தில் பணிபுரிய வேண்டும். போதுமா? ஆகட்டும். சரி, புறப்படுங்க. ஆகட்டும். என்னுடைய கரத்தால் உனக்கு அழிவு என்றேன். அம்மா, என் தந்தையை அந்த காத்திராஜன் கொண்டு விட்டான். காமதேனு பசு கேட்டதால் கொடுக்க மறுத்தால் கொண்டு விட்டான். ஆகையால் நீ 7 முறை மார்பை அடித்துக் கொண்டு அழுதீர்கள். 21 தலைமுறை சூரியகுலத்தை கருவறுப்ப. இதுவே சத்தியம், சத்தியம், சத்தியம்.
அது மட்டுமா? நான் எங்கிருந்தால் பரசுராமன் என் தாயோடு உறுதுணையா இருப்பேன், காவல் தெய்வம் காத்து வருவேன். அம்மனுடைய ஆளு எங்கெங்க இருக்கிறதோ இந்த பரசுராமன் தாயோடு கூடவே இருப்பேன். இதுவே உறுதி. நண்பர்களே, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், அம்மன் தரிசனம் காலை தரிசனம். இந்த ஒழுப்பாக கிராமத்தில் அம்மன் மாரியம்மன் எழுந்தருளியிருக்கிறார்கள். நாங்கள் அனைவரும் அம்மனுடைய அருள் பெற்று காணிக்கை செலுத்திவிட்டு அம்மன் கரத்தால் வேப்பில மந்திரித்து விபூதி எட்டு செல்லலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.